இந்த வேலூரில் வந்து ஒருத்தர்கிட்ட வழி கேட்டால் எப்படி பதில் சொல்லுவார். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த வேலூர் கோட்டைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குறேன். காட்பாடி ஜங்ஷன்கிட்ட அவன் என்ன நிலைமையில் இருந்தானோ, இப்படியேயும் போகலாம், கையை தொங்க போட்டும் போகலான்னா. நான் இப்படி கேட்டதுக்கு, இப்படி போகிறதுனாலும் போகலாங்க, கையை தொங்க போட்டு போனாலும் பாட்டே வழி கேட்டேன்டா அப்படின்னு. இன்னொருத்தனை கூப்பிட்டேன், அவன் ஒரு டைப்பாக உட்காந்துருந்தான். இந்த பஸ்ஸு எங்கடா போகும் அப்படின்னா ஊருக்குன்னா. டே ஏன்டா ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா, ஊருக்கு போகிற பஸ்ஸு தான்டா, எந்த ஊருக்கு அப்படின்னு பஸ்ஸை கேட்டு சொல்கிறேன்னா. அவன் என்ன மப்பில் இருந்தான்னு தெரில. பஸ்ஸை எப்படா கேட்டு சொல்லுவேன், அப்புறம் எனக்கே தெரியாது என்கிட்ட கேட்குறேன்னா. இன்னொருத்தன் எனக்கு ஒரு வழி சொன்னான் பாருங்க. வெள்ளச்சாமி வீட்டுக்கு எப்படா போகணுன்னு கேட்டேன். நேராக போங்க, போய் வலது பக்கம் ஒரு ரோடு வரும், இடது பக்கம் ஒரு ரோடு வரும், ரெண்டுலையும் போகாத. அதை எதுக்கு அப்புறம் சொல்கிற? ரெண்டுலையும் போகாத, அந்த லெஃப்ட் சைடு ஒரு சின்ன சந்து வரும், அதில் போனீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் வரும். அந்த பெருமாள் கோயிலை ஒரு தடவை சுற்றுனீங்கன்னா 2 ரோடு பிரியும், அதில் 2வது ரோட்டில் போங்க. ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார், அவரை கேளுங்க, வெள்ளச்சாமி வீடு எதுன்னு சொல்லுவாருங்கிறேன். டே எங்கே இருந்துடா எனக்குன்னே புறப்பட்டு வர்றீங்கன்னு. எனக்கு பிடிச்ச வழி சொன்னவன் யாருன்னா, ஐயா பெரியசாமி ஆத்தியார் வீடு எது அப்படின்னு கேட்டேன். இந்த மாடு நடந்து போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு நேர் வீடு தான் பெரியசாமி ஆத்தியார் வீடுன்னா. நான் போகிறதுக்குள்ளே மாடு 6 வீடு தாண்டி போயிடுச்சு. அதுக்கு நேராக இருக்க வீட்டு கதவை தட்டினா பெரியசாமின்னு ஒருத்தன் எங்கள் ஜென்மத்திலே கிடையாதுங்கிறேன். வழி சொல்கிறது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருளை வச்சு வழி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு வழி கேட்க வேண்டிய வேலையே இல்லை. இன்னைக்கு தாசில்தார் சர்க்கியூட் ஹவுஸுக்கு எப்படி வரணும்னு லொக்கேஷன் போட்டார். ஒரு பொம்பளை பிள்ளை எங்களை கூட்டிகிட்டு வருது, எங்கேருந்து? சத்வாச்சாரிலேருந்து கூட்டிகிட்டு வருது. 500 meters turn right and then 100 meters turn left. We can reach the destination within 100 meters. எங்கன டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எங்கன டிராஃபிக் கம்மியாக இருக்குது. நான் இதே மாதிரி லொக்கேஷன் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கேபிஆர் திருமண மண்டபம். எங்கள் உதவியாளர் கேபிஆர்னு போடுறதுக்கு பதிலாக கேஆர்பின்னு போட்டு விட்டார். அந்த மண்டபத்துக்கு கூட்டி போயிடுச்சு. எது? கம்ப்யூட்டரு. டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், டர்ன் 100 meters, டர்ன் ரைட், ரீச் த டெஸ்டினேஷன். கல்யாணம் ஜேன்னு நடந்துட்டு இருக்கு. என்னை பார்த்தோன்னா அவங்க லியோனியன்டா ஓடான்ட்டு கல்யாணத்தில் கூட்டு போய் எல்லாம் இது பண்ணி பேச வச்சு, என் தலைமையில் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியில் வர்றேன். நான் போக வேண்டிய கல்யாணத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஐயா தாலி நீ தாயா எடுத்து கொடுக்கணும், நல்ல நேரம் முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகுது. கல்யாணத்துக்கு நான் எந்த கல்யாணத்துக்கா போனேன் அப்படின்னு அவன் தான் எனக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தவன். ஆனால் நோகாமல் ஒருத்தன் நொங்குதுன்ட்டு போயிட்டான். அந்த கல்யாணம் அவனுக்கு நடந்து போயிடுச்சு. காரணம், இந்த கம்ப்யூட்டர் வழிகாட்டி ஒரு எழுத்து மாற்றி போட்டேன். வேற மண்டபத்தில் நான் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சமூக வலைத்தளம்ங்கிறது என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு. சாதாரண ஆளுடைய திறமையெல்லாம் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. வீட்டில் நடக்கிற விஷயங்களை பெண்கள் பரிமாறுறாங்க. ரசம் வச்சிட்டேன்டி மேரி, ரசம் வச்சிட்டேன். உடனே மேரி பதில், வச்சிட்டியாடி, எப்படி இருந்துச்சு? எங்கள் வீட்டுக்காரர் இனிமே தான் வந்து சாப்பிடுவார். எப்படி? இதெல்லாமாயா நாட்டில் சொல்லிக்கு பரிமாறிட்டு இருக்கிறது. சாப்பிட்டியா, இங்கிலீஷில் SAPTIA, சாப்பிட்டியா அப்படின்னு அவர் சாப்பிட்டேன் அப்படின்னு அதை எழுதுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா. இந்த இப்படி திங்கிற மாதிரி ஆக்ஷனை போடுறேன், சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. உடனே எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பொம்மையை பாருன்ட்டு, நல்லாவே இல்லை. எழுதுறதுக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை, பொம்மையிலே பேசிக்கிறான்.
ஹாப்பி பர்த்டே அப்படின்னொன்னே ஒரு கேக்கை ஒரு பொம்மை அப்படி வெட்டுது. அதுதான் பர்த்டே கிரீட்டிங்ஸ். ஒருத்தர் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு இப்போ அனுப்புகிறாரு, 2 கை தட்டுறதை மட்டும் இப்படியே போடுறேன். இன்னொருத்தன் எனக்கு பையனுக்கு MBBS இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணீர் விட்டு 3 பொம்மையை போடுறேன். என்னென்னா ஓ மகனுக்கெல்லாம் கிடச்சிருக்கு பாடுறா, அவன்லாம் ஒரு மனுஷன், அவன்லாம் MBBS படிக்கிறான்ட்டு அழுது பொம்மையை போடுறேன். அவன் பார்த்துட்டு ஏமா MBBS படிக்கிறதுக்கு இவன் ஏன்டா அழுகுறேன் அப்படின்ட்டு. அதை விட கொடுமை அந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு பாருங்க. மொபைல்லே பேசிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்ருக்கான், போக முடியல, 5 பேர் தான் போகணுன்ட்டாங்க கல்யாணத்துக்கு. தாய் மாமனுக்கு பத்திரிக்கை அனுப்புனேன். தாய் மாமன் சுரேஷுக்கு கண்டிப்பாக இந்த பத்திரிகையை பார்த்துவிட்டு நேரில் நான் அழைத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வரவும் அப்படின்னா, ஏண்டா ஒரு மாமனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உனக்கு நேரில் வர முடியல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்போல்லாம் 2000 ரூபா நோட்டு இருந்துச்சு. ஒரு 15 2000 ரூபா நோட்டை வரிசையாக மேஜையில் அடுக்கி ஃபோட்டோ எடுத்து இந்த 30,000 ரூபாயை நான் நேரில் வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்தை நடத்தவும். அல்வாவுக்கு அல்வா, இவன் 1/4 கிலோ கிண்டி கொடுத்தா, அவன் 3/4 கிலோ கிண்டி திருப்பி அனுப்புகிறேன். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து எதை பரிமாறணும், எந்த விஷயத்தை சொல்லணும் சொல்லக்கூடாது விவஸ்தையே இல்லை. நான் இப்பொழுது கொடைக்கானலில் இருக்கிறேன் அப்படின்னு குடும்பமே செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்புகிறேன். ஒரு திருடன் பார்த்துட்டான், அதை கொடைக்கானலில் இருக்கீங்களா, அதில் ஸ்டேட்டஸ் வேறு, ஐ எம் கம்மிங் ஒன்லி ஆன் ஃப்ரைடே. அவன் அனுப்புகிறான்னு திங்கக்கிழமை, இன்னும் 3 நாள் வீடு பூட்டி தான் இருக்குமா, மாப்பிள்ளை கிளம்புடா அப்படின்ட்டு போய் வீட்டை தொடச்சி எடுத்துட்டான். போயிட்டு திருப்பி வர்றாங்க, வீடை பார்த்தா ஒன்றையும் காணாம். இன்னொருத்தன் திருப்பதியில் போய் போட்டோ எடுத்து ஐ எம் இன் திருப்பதி, வி ஆர் கம்மிங் ஒன்லி ஆன் சண்டே அப்படின்னு குடும்பமே மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டை திறக்கிறாங்க. பார்த்தா வீட்லேயும் மொட்டை. அவன் பார்க்குறான், அங்கேயும் திருப்பதி இங்கேயும் திருப்பதி ராட்டு. வீட்டையும் மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே மொட்டை அடிக்கும் போது இங்கே மொட்டை அடிச்சிருக்கானு எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுற? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை சத்தமாக பேசிட்டு வர்றான் ஒருத்தன் பஸ்ஸில். ஆமாம் ஆமாம், 1 லட்சம் ரூபா எடுத்துட்டு முனியாண்டி வந்துக்கிட்டு இருக்கான். ஸ்டேட் பேங்க்ல இருந்து வேலூர் கோட்டை மைதானத்தை இப்பதான் கிராஸ் பண்றேன். சைக்கிளில் தான் வர்றேன். முன்னால தொங்குதுல மஞ்சள் பைய, அதுல தான் 1 லட்சம் வச்சிருக்கான். வந்துக்கிட்டு இருக்கான். வருவானாவே முனியாண்டி? பஸ்ஸில் உட்காந்து முனியாண்டியா வீட்டுக்கு வந்த மாதிரி தான் அப்படின்ட்டு போய் முனியாண்டியை கேப்சர் பண்ணி மஞ்சப்பையை பிச்சை எரிஞ்சிட்டு போயிடுறேன். என்னை அப்படித்தானே கொன்று கொலையத்தாங்க. தருமபுரி கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். லியோனி சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்தார் போட்டு விட்டான். நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கேன். கொண்டு வந்து காட்டுறாங்க ஃபோனில், சார் மேட்ரை முடிச்சிட்டாங்க சார். நான் பேசிகிட்டு இருக்கேன், அதையும் ஒருத்தன் போட்டு பக்கத்திலே போடுறான். மேடையில் பேசிகிட்டு இருக்காரு, இப்படி போட்டு ஏடான்ட்டு. திரும்ப ஒருத்தன் இன்னொரு தடவை கண்ணீர் அஞ்சலின்ட்டு என் போட்டோவுக்கு மாலையை போட்டு எல்லா விவரத்தையும் எழுதி அனுப்பிச்சிட்டேன். நான் அந்த தருமபுரி கூட்டம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கேன். காலையில் வெளியில் உட்காந்துருக்கேன். 2 பேர் பைக்கில் மாலையை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்திருக்கேன் எனக்கு? உலகத்தில் இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடச்சிருக்குமா? எனக்கு போட வேண்டிய மாலையை இன்னைக்கே பார்த்துட்டேன். நான் ஒருத்தன் வாங்கிட்டு வந்துட்டேன், உட்காந்துருக்காரா, ஐயோ ஃபேக் நியூஸ்ரா அப்படின்ட்டு அந்த மாலையை தூக்கி சந்துக்குள்ளே போட்டு 2 பேரும் பட்ட பாடு. என்னடா மாலை? அது இது கோயில், எங்கள் ஏரியாவில் கோயிலே கிடையாது. அது சார் இது இல்லை அப்படின்னா சொல்லுங்கடா. மொபைல் ஃபோனில் செய்தியை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு. நான் பாட்டுக்கு நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கவனை யாராவது ஒருத்தன் இப்படி ஒரு செய்தியை பரப்பி விடுறானே, இதை புத்தகமாக செய்து இந்த அக்கிரமத்தை. கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க.
அப்போ ஒருத்தன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி ஒரு சீட்ல ஒருத்தர் தான் உட்காரணும் அப்படின்னு ரூல். ஒவ்வொரு பெஞ்சிலையும் ஒவ்வொருத்தையும் படுத்திருக்கான். ஒருத்தன் ஏறி இருக்கான், எல்லா பெஞ்சிலையும் ஆள் படுத்திருந்தான். என்னடா ஒரு சீட்டை பிடிக்கணுமே, என்னடா ஐடியா பண்ணுறதுன்ட்டு இவங்களை விரட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணுன்ட்டு அப்படின்னு ஒரு 5 தடவை தும்முனான். ஐயோ பெரிய கொரோனா நோயாளி வந்துட்டான்டான்ட்டு ஒரு 4 பேர் இறங்கி வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடிட்டான். கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு. எதுக்குடா நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு பதிலாக சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் போல இருக்குன்ட்டு கம்பார்ட்மெண்ட்டே காலி ஆயிடுச்சு. நிம்மதியாக அவன் பாட்டுக்கு படுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடலாம்டான்ட்டு தூங்கிட்டான். காலையில் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னு இறங்குறேன், மதுரையிலே நிற்கிது. எது என்னன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ரயில்வேல, தும்மல் சத்தம் கேட்கவும் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கொரோனா நோயாளி இருக்கான், அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு மிச்ச ட்ரெயினை பூரா ஓட்டிட்டு போயிட்டான். இந்த சுயநலம் பிடிச்ச நாய் மட்டும் அனாதைய மதுரையில் படுத்து கிடந்துச்சு. அந்த பொண்ணு பார்க்குறப்ப வர்ற நடிப்புகளை நீங்கள் பார்க்கணுமே. குனிஞ்சதெல்லாம் நிம்மறாதுங்க, வணக்கம் சொல்ல, காப்பி கொடுமா, பாப்பா உன் பேர் என்ன, லட்சு லட்சு லட்சுன்னு எப்படி பேர் வைப்பாங்க? லட்சுமிங்க கூச்சத்தில் சொல்றதுக்கு பயப்படுது. அப்படி இப்படி பயப்படுற பிள்ளைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொலா சண்டையில் பாருங்களேன். பாடி அண்ணா என்ன அப்படி இருக்கிறது. பொண்ணு பார்க்க வர்றப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி. பெண்கள் தான் இப்படி நடிக்கிறாங்கன்னா, ஆம்பளை நடிக்கிற நடிப்பு இருக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைய ரொம்ப நல்லவே மாதிரியே உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கி தூக்கி மடியில் வைப்பாங்க. பாப்பா பொண்ணு உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்ணு சித்தி. அப்போ நான் உனக்கு சித்தப்பா. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைங்க மேலேயே இவ்வளோ பாசமாக இருக்கானே, நம்ம பிள்ளைய எப்படி வச்சு பாதுகாப்பான், ஏமாற்றிட்டானா முதல் நடிப்பில். காஃபி டீ சாப்பிடுங்க மாப்பிள்ள. காஃபி டீலாம் நமக்கு பழக்கமே இல்லை அப்படின்னா குவார்ட்டர் ராவை அடிப்பேன். பொண்ணு வீட்டில் பீலா விடுறாங்க, காப்பி டீலாம் நமக்கு பழக்கமே இல்லைன்னு. காராச்சேவை திங்க தெரியாத மாதிரியே திம்பாங்க. இந்த ஒன்று எடுத்து இந்த அவனை பார்த்தீங்கன்னா மக்கான் பேடை 5 வாங்கி இளந்த பழம் திங்கிற மாதிரி தின்னுட்டு இருப்பான். ஆனால் பொண்ணு வீட்டில் ஆக்டா கொடுக்குறான். அது மாதிரி இந்த மாதிரி செய்திகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சமூக வலைதளத்தில் இன்னைக்கு பரவுது. நம்ம என்ன பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோமோ டக்குன்னு ஆன் பண்ணி உடனே கேட்டுடலாம். அலெக்சான்னு ஒரு மிஷின் வச்சுருக்கான், என்ன பாட்டை வேணாலும் கேட்கலாம். வழிநடுக காட்டுமல்லி, அதுக்கு அடுத்து உள்ளம் உருகுதையா, உடனே முருகன் பாட்டை பாடுது. உள்ளம் உருகுதையா முருகா, அலெக்சா ஸ்டாப் அப்படின்ட்டு ராவெல்லாம் ராங்காவுது அப்படின்னா, ராவெல்லாம் ராங்காவுது தீப்பிடிக்க ராவு ராவு, ராவெல்லாம் தீயாவுது தீப்பிடிக்க வாங்காவு, அச்சத்தை தொல்லச்சா மிச்சத்தை குறைச்சா நூக்காவல்லையா நூக்கா. அதே உள்ள முருகுதையா பாடினா அதே மிஷினு நூக்காவலையாவும் பாடுது. நமக்கு என்ன பாட்டு வேணாலும் உடனே கேட்டுக்கிறலாம். இந்த வசதி என்னைக்காவது உண்டா? நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மைசெட்டுக்காரனுக்கு பீடி வாங்கி கொடுத்து வெத்தலை வாங்கி கொடுத்து அவன் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு குடியிருந்த கோயிலில் அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டை போடினேன். படகோட்டியில் அந்த பாட்டை போடினேன். என்ன பாடுறா, என்ன பாட்டு? நான் ஒரு குழந்தை. உடனே அவர் ரெக்கார்ட் பிளேயர் எடுத்து பெரிய நம்ம கலெக்டரை விட பெரிய ஆள் மாதிரி அவர் ஊசிய கூட, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி. இந்த பாட்டை கேட்கறதுக்கு அவனுக்கு அப்படி பியூன் வேலை பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அலெக்சால சொன்னால் 5 நிமிஷத்தில் பாட்டு டக்கு 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 டக்குன்னு மாறுது. அன்னைக்கு இந்த ஊருடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்க திருமுருக கிருமானந்த வாரியாருடைய அவருடைய பேச்சில் ஒரு நகைச்சுவை பிட் எடுத்து போடுறான் ஒருத்தன். ஐயா ஒரு மேடையில் சொல்றார், முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே
என்பெருமான் முருகன் ஞான பண்டிதன் கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உட. இதை யாராவது உடனே இங்கிலீஷில் சொல்ல முடியுமா? உடனே யாராவது இங்கிலீஷில் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் வாரியார் சொன்னார், ஷாப் கோகனட்டை டுக்கு, வே பிள்ளையாருக்கு டக்கு. ஷாப்பு கோகனட்னா கடத்தேங்காய், வே பிள்ளையார்னா வழி பிள்ளையார், டுக்குனா எடுக்கிறது, டக்குனா உடைக்கிறது. ஐயாவுக்கு அப்படி கைதட்டினாங்க. ஐயா இதே மாதிரி தான் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர்கிட்ட கூட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்பாரு. டேய், முருகனுடைய அப்பா யாரா அப்படின்னு இருக்காரு. ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு, அவன் திருவிளையாடல் படம் அப்போ தான் பார்த்துருக்கான், சிவாஜி அப்படின்ட்டான். முருகனுடைய அப்பா சிவாஜி கணேசனா? உடனே அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு. குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, முருகனுடைய அப்பா சிவாஜியாடா, பிரபுவோட அப்பாடா சிவாஜி அப்படின்ட்டு மண்டல தட்டியிருக்காரு. அதுக்கு கிருபானந்த வாரியார், அடிக்காதீங்க, அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோமோ, நேருவை நேருஜின்னு சொல்கிறது இல்லையோ, அதே மாதிரி முருகனுடைய அப்பா பேர் சிவா, ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான், அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். அந்த பய வாரியாரை கொண்டாடிட்டான் தெய்வம் யான்ட்டு. இது மாதிரி கந்த புராணத்தை திருவிளையாடற் புராணம் பேசுறதுக்கு முன்னாடி மக்களோட இப்படி ஐக்கியமாயிருவார் வாரியார். தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. இதை உடனே இங்கிலீஷில் சொல்ல முடியுமா? வாரியார் சொல்லுவார், டச்சால் ஊரும் சாண்டுவெல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊரும் நாலேஜ்னார். டச்சு ஆள் ஊரும், தொட்டு அனைத்து ஊரும், சேண்டு வெல்லு மணல் கேணி பீப்புளுக்கு மாந்தருக்கு, ஸ்டடி ஆள் ஊரும், கற்று அனைத்து ஊரும், நாலேஜ் அறிவு. முடிஞ்சா? எப்படி டிரான்ஸ்லேஷன் பாருங்க. வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் கலந்தது தான். வெறும் சந்தோஷமாவே வாழ்க்கையில் இருந்தா ஒரு 3 நாளில் பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. இடையில இடையில கஷ்டமும் வேதனையும் வந்துக்கிட்டே இருந்தா தான் அதுக்கு பேர் வாழ்க்கை. மனைவி சொல்றதெல்லாம் கேட்குற ஒரு மனைவி கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, அப்படியே குழம்பு வைடி வைக்கிறேங்க, அப்படியே எனக்கு எடுத்து வைடி வைக்கிறேங்க, அதில் அப்படியே விஷத்தை கலந்து வைடி வைக்கிறேங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவேண்டி சாயுங்க. இதுக்கு பேர் பொம்பளையா? இது கூட வாழ முடியுமான்னு கேட்குறேன் நான். சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கு அது குடும்பமே இல்லை. இடையில இடையில சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் கரைச்சலாக இருக்கு. வாழ்க்கை தொடங்குற நேரத்தில் இருந்த அன்பு கடைசி காலம் வரைக்கும் நமக்கு இருக்குமா? இல்லை. புதுசாக கல்யாணம் ஆனவங்களை பாருங்கள். அத்தான் 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 கோயில் போலாமாங்கத்தான், எங்தான் போங்தான் வாங்கத்தான். புதுசாக கல்யாணம். இவர் குட்டிமா குட்டிமா செல்லம் காப்பி போட்டு வா செல்லம் அப்படிம்பார். இந்த வந்துட்டேங்க தான், 5 நிமிஷத்தில் காஃபி. அப்படியே உப்புமா கிண்டிட்டு வர்றல வரவாங்க தான். சரி செல்ல குட்டி, நான் ரவை வாங்கிட்டு வரட்டுமா? போய் வாங்கிட்டு வாங்க மாமா குட்டி, செல்ல குட்டி மாமா குட்டி அத்தான். ஆஹாஹா ஓஹாஹா எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் போய் பாருங்க, காப்பி எப்படி கேட்பாரு? காப்பியா கொண்டாடி ஏயா அப்படி கத்துற, ஏன் இப்படி துறக்குற அப்படிங்க. என்ன அமைதியா பேச, என்ன முகரைக்கு அமைதியா வேற பேசணும். ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் போய் பாருங்க. டே உங்க அம்மாட்ட நான் காப்பி கேட்டேன்னு போய் கேள்றா அப்படிம்பாரு. அவன் நீயே போய் கேளு அப்படின்னா. வீடுன்னா அப்படித்தான் இருக்கான். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, உங்கள் வீட்டில் நீ எப்படியா காப்பி கேட்குற யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறோம், நீ எப்படி? எங்கள் வீட்டிலலாம் வசனமே கிடையாது. உடனே வந்துடும் காப்பி. வருஷம் ஆக 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 டயலாகே தேவையில்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து காப்பி வீட்டிலேயே கேட்க மாட்டான். 5:30 மணிக்கு எந்திரிச்சு டீ கடைக்கு வந்துடுவேன். இந்த காலையில் 6:30க்கு காப்பி கடையில் குடிக்கிற கம்பெனி பூரா நொந்து நூடுல்ஸ் ஆன குரூப்.
அவங்கள்ட்ட நீ விசாரிங்க, வீட்டில் காப்பி கேட்குறா, அதை பார்த்தே 15 வருஷம் ஆகுது. வீடுனா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். மனிதன் எல்லாருமே நல்லவனே கிடையாது. 100% நல்லவனை நீங்க எங்கேயுமே தேட முடியாது. சுத்தமான தண்ணியில உயிரினங்கள் வாழவே வாழாது. அசுத்தமான தண்ணியில தான் உயிரினங்களே வாழும். ஹியூமன் ஈஸ் டு எர் சொன்னது யாரு? ஷேக்ஸ்பியர். தவறு செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன் தான் மனிதன் அப்படின்னு. அந்த தவறுகளோட அவங்கள ஏத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு வீடுகளில் எல்லாரும் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கணவனோ அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மனைவியோ இன்னைக்கு இருக்கா? கால மாற்றம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைய எப்படித்தான் பெத்தாரோ, பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் 16 பிள்ளை எப்படி தாத்தான்னு கேட்டால் எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததாங்கிறார். ஆண்டவனா கொடுத்தாரு 16 பிள்ளைங்க. எங்கள் பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றதுரா, கடையிலே அவை வாங்க முடியும். பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு புள்ள 2 பிள்ளைக்கு படுற பாடு. செயற்கை கருத்தரித்தல் மையம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சா? இல்லை. ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் சென்டர். கல்யாணம் முடிஞ்சு 6 மாதத்தில் போய் செயற்கை கருத்தரித்தல்ல குழந்தை பெக்குது. தாயே இல்லாமல் வாடகை தாயில் ரெட்டை பிள்ளை பெற்றிருக்கு ஒரு அம்மா. இதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சா? இன்னைக்கு கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ். என் பேரனும் பேத்தியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். என் பேரனும் பேத்தியும் பக்கத்து ரூமில் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸு பாடம் நடத்திட்டு இருக்கு. ஃபோனில் முன்னாடி வச்சுருக்கேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ். ஏன்னா மிஸ்ஸு மொபைலில் இருக்குது, எப்படி வேணாலும் உட்காந்துக்கிறலாம். மிஸ்ஸுக்கிட்ட கொக்காணி காட்டுறேன், அப்படியே அப்படின்றேன். அந்த இவன் நடக்கிறது அங்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மா வாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சு வெளியே போகிறேன், டான்ஸ் ஆடுறேன் மிஸ்ஸுக்கு முன்னாடியே. திடீர்னு பார்த்தா ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாறி வேற சத்தம் கேட்டுச்சு. அவனுங்க பாடம் நடந்த இது கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க ரூமில். டே பட்லு, என்னை விட்டுட்டு நீ எப்படா சமோசா தின்னுகிட்டு இருக்க? டே பட்லு, எங்க போற? ஜான் வந்துகிட்டு இருக்கான், நம்ம உடனே தப்பிச்சு போகணும்டா. இல்லடா அமௌண்ட், நம்ம சிங்கம் சார் நம்மளையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு அமௌண்ட், உடனே நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனோம். ரிங்கா ரிங்கா ரோசஸ் திடீர்னு மோட்டு பொட்டுலுவா மாறிடுச்சு. டே அப்படின்றேன், டக்குன்னு ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாத்திட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு போறேன். டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, பாலைவனம், மலை, அதுக்கு எப்படி வழி தெரியும்? நான் அந்த மேப் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் இப்படி ஒரு வசதி இருந்ததா? நினைத்ததையெல்லாம் உடனே நம்ம பார்க்குற மாதிரி எல்லா செய்திகளும் இன்னைக்கெல்லாம் இம்மீடியட் ரிசல்ட். என் வயிற்றுல என்ன இருக்கு? எம்ஆர்ஐ ஸ்கேன். அப்படியே துண்டு துண்டா பிரிச்சு மூளைய உள்ளுக்கு இருக்கிற கட்டி எவ்வளவு பெருசு இருக்கு. ஆபரேஷனே பண்ணாம மண்டையில ஒரு சின்ன ஹோல் போட்டு லேசர் பீமை செலுத்தி அந்த கட்டியை கரைக்கிறானே. ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சா? வயிற்ற கோழி அறுக்கிற மாதிரி அறுப்பாங்க. அறுத்து உள்ள இருந்து எல்லாம் எடுத்து சில டாக்டருக்கு கத்திரிக்கோலை உள்ள வச்சு மறந்துட்டு தச்ச வரலாறுலாம் நடந்திருக்கு. எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த வளர்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சி தான் சமூக வலைதளம். பூ பாருங்க, எல்லாத்துக்கும் அதைத்தான் பயன்படுத்துகிறான். செத்தவனுக்கும் பூ போடுறான், கல்யாணத்துலேயும் பூ போடுறான். இப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தர் மலர் வளையம் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துறதுக்கு ஒரு மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டு, டேய் மலர் வளையத்தை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்? எல்லாரும் மாலை கொண்டு வர்றேன், பூச்செண்டு கொண்டு வர்றேன், நான் ஒரு வித்தியாசமாக கொண்டு வரலாம்ட்டுங்க. கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைய வளையத்தில் வாழ்த்தலாம்னு வந்தேன்னா அவனை அடித்து கொள்ளுவாங்களா கொல்ல மாட்டாங்களா? அதே பூ தான். வளையமாக செஞ்சால் அது சோகம், மாலையாக செஞ்சால் அது மகிழ்ச்சி. யார் தீர்மானித்தது இதை? அப்போ ஒன்னொன்றுக்கும் ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குல்ல. இந்த சமூக வலைதளம் இன்னைக்கு என்ன பாடுபடுத்துதுன்னா, டெத்துக்கு அந்த பாடியை தூக்கிட்டு வெளியே வர்றேன், பாக்கெட்டில் மொபைலு ஆஃப் பண்ணாமல் இருக்கேன். எல்லாம் அழுக, மாமா மாமா எங்களை விட்டுட்டு போயிட்டியா மாமா அப்படின்னு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அவன் மொபைல்ல இருந்து பாட்டு,
மானே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி. இது எப்படி இருந்திருக்கு அந்த இளவு வீடு எல்லாம். அந்த தூக்கிட்டு வந்தவன மண்டல தட்டி ஆப் பண்றா. இதே மாதிரி கல்யாண வீட்டில் நடந்திருக்கு. கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையே ரிசீவ் பண்ணுற அந்த படி எடுத்து அந்த பிள்ளை கால் வைக்கிறப்போ ஒரு பாட்டு போடணும். நான் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். மணமகளே மருமகளே வா வா, அந்த பாட்டை போட சொல்கிறாங்க. அந்த மைசீட்டுக்காரன் என்ன மூடில் இருந்தானோ ஏதோ ஒரு சீடி எடுத்து போட்டான். பொண்ணு கால் எடுத்து படியில் வைக்கிறப்ப பாட்டு. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. அந்த நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பாட்டு தான். எப்ப பாடினா என்னையான்ட்டு ஒரு பையனை கேட்டேன், முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். முதல் இரவு வாழ்க்கையின் தொடக்கம், கடைசி இரவு வாழ்க்கையின் முடிவு அப்படின்னா. இன்னும் சில வேறுபாடுகளை சொல்றான்னா, ஒரு வேறுபாடு சொன்னான் பாருங்க. பூவை நம்ம போட்டு அது மேலே படுத்தோம்னா முதல் இரவு, நம்மளை படுக்க போட்டு பூவை நம்ம மேலே போட்டாங்கன்னா அது கடைசி இரவுன்னா. இந்த கற்பனை எவனாவது யோசிக்க முடியுமாயா? அது எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயத்தை எவ்வளவு எளிமையாக சொல்லிட்டான் பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் பொன்னியின் செல்வன், கடல் புறா, அது இதுன்னு ஒரு 15 வால்யூம் உள்ள நாவல்களை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு சின்ன புத்தகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது தெரியுமா? ஒரு பையன் ஒரு சின்ன கதை எழுதியிருக்கான் ஒரு புத்தகத்தில், புண்ணியம் அந்த கதை பேர். ஒரு பெரிய பணக்காரர் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 1000 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு பசியா இருக்கிற ஒரு பெண் குழந்தை அந்த சோறு கொஞ்சம் வாங்கி அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படியே வருது. அந்த சோத்தை வாங்கிட்டு இப்படியே வருது. ஒரு கை கால் விளங்காத ஒரு வயசான ஒரு மரத்தடியில் உட்காந்து அவரால் போய் அன்னதானம் வாங்க முடியல, எந்திரிக்க முடியல. அந்த சின்ன குழந்தைய பார்த்து கேட்குறாரு, என்னையால எந்திரிக்க முடியலப்பா, சோறு தீர்ந்துருச்சு சாமி, பசிக்குதுங்குது. தனக்கு பசிக்கு வாங்கின அந்த சாப்பாட்டை அந்த கைகால் விளங்காத அந்த பிச்சைக்காரருக்கு அந்த குழந்தை கொடுக்குது. அப்போ அந்த கைகால் விளங்காத பிச்சைக்காரர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கோடிய புண்ணியம் உனக்குடா தாயி அப்படிங்கிறாரு. 1 லட்சம் ரூபா செலவழிச்சு அவன் கொடுத்த அன்னதானத்தை விட தனக்கு கிடைச்ச சோறை இன்னொருத்தனுக்கு கொடுத்தா பார், அதுதான்டா உண்மையான புண்ணியம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கான் பாருங்க. இந்த கதை வாழ்க்கைக்கு வழிகாட்டும். கவிஞர் கந்தர்வன் ஒரு கதை எழுதினார், நான் அந்த கதை பேர். அந்த கதை என்னன்னா, அவர் ஒரு ட்ரெஷரி ஆபீசர், கவிஞர் கந்தர்வன், புதுக்கோட்டைக்காரர். அவர் ட்ரெஷரியில் வெளியில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வயசான தம்பதி பென்ஷன் வாங்குறதுக்கு வர்றாங்க. அதில் அந்த வயசானவர் திடீர்னு படியில் ஏறினவர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டார். உடனே கந்தர்வன் ட்ரெஷரி ஆபீசர் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு போய், அப்போ புதுக்கோட்டையில் ஆஸ்பத்திரி கிடையாது, பெரிய ஆஸ்பத்திரி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை சேர்த்து, அவருக்கு ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு, ரத்தம் கொடுங்க அப்படின்னா கந்தர்வன் எழுத்தாளரே ரத்தம் கொடுத்துட்டு பெரிய பெருமையோடு அப்படியே வந்தார். அப்பா, ஒருத்தருக்கு நல்ல உதவி செஞ்சிட்டோம்டா அப்படின்ட்டு வெளியில் வர்றாரு. ரொம்ப அசதியாக இருக்கவும் காலையில் ஒரு 6:30 மணிக்கு அந்த ஆரஞ்சு பழ கடை வச்சிருக்கவன் அப்படியே அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்புறாரு, தம்பி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தர்றியா? ஐயா போட்டு தர்றேங்க அப்படின்ட்டு ஆரஞ்சு ஜூஸை போட்டு, என்ன சாமி அசதியாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னோன்னா ஜூஸ் இன்னும் நல்ல திக்காக தண்ணி கலக்காமல் போட்டு கொடுத்துட்டு, எவ்வளவுடா தம்பின்னு கேட்குறாரு. போட்டிருக்கிறதுக்கு சட்டை கூட இல்லாமல் அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்க பையன், ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்ட நான் காசு வாங்குறது இல்லைங்கன்னு சொன்னான். அந்த கந்தர்வன் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. ஏதோ நம்ம தான் பெரிய உதவி செஞ்சோம்னு மப்புல இருந்தோம். எனக்கு நீ பாடம் கற்பிச்சடா டே, உண்மையிலே நீ தாண்டா மனுஷன்னு சொல்லி நான் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து படிக்க 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 படிக்கத்தான் உங்களுடைய அறிவு மேலும் 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 விரிவடையும். நாட்டினுடைய பெரிய மாற்றங்களை எல்லாம் உருவாக்கியது புத்தகங்கள் தான்.
ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவை உலக புகழ் பெற வைத்த ஒரு அற்புதமான புத்தகம். ஜவஹர்லால் நேரு தன் மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு எழுதிய கடிதங்கள் தான் இந்தியாவின் இரும்பு பெண்மணியான பிரதமர் இந்திரா காந்தியை உருவாக்கியது. அவர் தன் மகளுக்கு எழுதிய கடிதம். நான் எழுதின ஒரு புத்தகம் வளர்ந்த கதை சொல்லவான்ட்டு இப்போ இந்த புத்தக கடையில் கிடைக்கும். அதில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எழுதியிருக்கேன். அதில் ஒரு சம்பவம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. நான் வாத்தியாராக இருக்கிறப்ப என்னுடைய பையங்களுக்கு நாடகம் போட்டோம். நான் வேலை செஞ்சது பாய் ஸ்கூல். பாஞ்சாலி சபதம் நாடகம் போடணும். பையங்களை பொம்பளை வேஷம் போட்டு சவரி முடியெல்லாம் வச்சு தைச்சு சேலையெல்லாம் முடுத்தி எல்லாம் போட்டு துச்சாதனா ஒரு பையனை நடிக்க வச்சு டாய் துயில் ஊறிற காட்சி. அந்த பக்கம் பாஞ்சாலி சபதம் கவிதையை நான் சொல்லிட்டு இருப்பேன். உருவுற மாதிரி நடிடா, இழுத்துறாத கோவத்தில் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார், நீங்கள் அந்த பக்கம் சேலையை சப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, நான் இழுக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நடிச்சுக்கிட்டுனா விசில் அடித்தாச்சு. எஸ் ஸ்டார்ட் அப்படின்னோன்னே அந்த 2 வயலும் எனிமின்னு எனக்கு தெரியாது. துச்சா நான் நடிக்கிறவன் திரௌபதியாக நடிக்கிற பயலை நீ மேடையில் பாடுறா ஒன்னே நான் என்ன பண்ணுறேன்ட்டு சேலையை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த பாஞ்சாலியை நடிக்கிற பய டவுசரோடு நின்றுட்டுருக்கேன். அந்த பய என்ன பாடுபட்டிருப்பேன். அப்போ ஒரு டயலாக் அடித்தான் பாருங்க. கண்ணா, அன்று பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாய், இன்று எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றிய கண்ணா நீ யூ ஆர் கிரேட்னா அந்த பயலை தூக்கி முத்தம் கொடுத்தேன் நான். இதிலிருந்து இந்த புத்தகத்தில் நான் கீழே என்ன வரி எழுதியிருக்கேன் தெரியுமா? கஷ்டம் சோதனைகள் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அறிவு மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.